போந்துட்டு கூத்தாட வந்துட்டு ஓகே. ஹலோ ஹலோ கோமாளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன், கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். ஜிலு 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 உடைய மாட்டி, ஜெய் 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 உடைய மாட்டி, செந்தமிழ்நாட்டின் இசை கூட்டி, செந்தமிழ்நாட்டு இசை கூட்டி, கதை சொல்லி, கதை சொல்லி, பாட்டுடன் நாடகம் பார்த்திடுங்க, பாட்டான நாடகம் பார்த்திடுங்க. கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். அரசியல் எல்லாம் தெரியாது, அரசியல் எல்லாம் தெரியாது, அரசியல் எல்லாம் தெரியாது, புராண சத்தியம்மா எனக்கு கூட அரசியல் எல்லாம் தெரியாது. அதிலே தொடர்பு கிடையாது, அதிலே தொடர்பு கிடையாது. நாடகம் நடக்கிற எங்களுக்கு, நாடகம் நடிக்கிற எங்களுக்கு, நாட்டில எல்லாரும் வேணுங்க, நாட்டில எல்லாரும் வேணுங்க. கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன், கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும். குடிச்சுட்டு கும்மாளம் போடட்டும், ஐயா குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும், கூட்டு களபாணி சேரட்டும், கூட்டில் களவாடி சேரட்டும், கூண்டோடு கைலாசம் போகட்டும், கூட்டாடு கைலாசம் போகட்டும். எனக்கு இருக்குது அதனாலே, எனக்கு அதனாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே, எங்கள் வாழ்க்கை கிடையாலே கோமாளி வந்துட்டேன், குத்தாட வந்துட்டேன், கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன், வணக்கம் தந்துட்டேன், தந்துட்டேன் தந்துட்டேன் தந்துட்டேன். அவ்வளவுதான். அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றினை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். நல்லபடியாக நாடகத்தை துவங்கியாச்சு. துவங்குறதா பெரிய விஷயம், அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறது தான் பெரிய விஷயம். எதையும் ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம், அது சரி. நல்லபடியாக கொண்டு போய் முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை நல்லபடியாக முடிக்கணும்னு தான் அந்த ஆத்தாள மனசில் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. நல்லபடியாக முடிச்சுடுவோம், ஆரம்பிச்சு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், விடிய வரைக்கும் நீங்கள் யாரும் அசந்து தூங்காமல் உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கணுங்கிற வார்த்தையை அப்படித்தான் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். இந்தாங்க, இது வரைக்கும் கூட சொன்னேன், இனிமேல் சொல்ல மாட்டேன். ஏன் ஆடி பிறந்துருச்சு, இன்னும் ஒரு ஆட்டாமல் விடாது. எதை இது வரைக்கும் எரிச்ச தாங்க முடியல, வெயில் மேலே இங்கே இனி குழு குழுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிலி 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 சிலி. அதனால தூக்கம் வரும்போது யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நல்ல இந்த மாதிரி பொட்டல்ல கிடைக்கணுமே சுகம், அது இந்த மாதிரி பெட்டி மாதிரி ஏசி ரூம்ல போய் படுத்தாலும் இந்த சுகம் கிடைக்காது, வராது. கூத்து கொட்டாய்க்கு முன்னாடி படுத்தாச்சுன்னா தூக்கம் அப்படி வரும். தூக்கம் வர பயம் இருக்காது, ஆளு பேர் கூட இருக்காங்க, சத்தமும் கேட்குது, அதனால நிம்மதியாக தூங்கலாம். அப்படின்னு தூக்கம் வரத்தான் செய்யும். அப்படி வந்துச்சுன்னா யாரும் அசந்து படுக்காதீங்க. நான் சொல்லலை, நீங்கள் தைரியமாக தூங்க. சொல்ல மாட்டேன், தூங்கிக்கிறங்க, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. நான் ஏன் உங்களை தூங்கப்படாதுன்னு சொல்லணும்? நான் யார், எங்கேருந்து எங்கே வந்து யார் ஊரில் யார் சோத்தை தின்னு போட்டு யார் காசை வாங்கிக்கிட்டு யாரை தூங்கப்படாதுன்னு யார் சொல்கிறது? நாடகக்காரங்களுக்கு திமிரு என்ன அப்படின்னு கேட்டுவிட்டாங்கன்னா நமக்கு தேவையாது. அதனால் முடிஞ்சால் முழிங்க. எள்ளு தான் என்னைக்கு காயுதுன்னா எலிப்புழுக்க ஏன் காயணும்? நாங்கள் தான் அந்த காசை வாங்கணுமேனு நான் யார் லோலோன்னு கத்தி சாகுறேன். அது சரி, உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, முடியலைனா உங்க வாட்டுக்கு தூங்குங்க. தூங்குற ஆளுங்க பக்கத்தில் இருக்க ஆளுங்க தட்டி எழுப்பக்கூடாது. இங்கே பப்புன்னு வந்தாச்சு, வேறு இங்கே டானி சந்திரிச்சு வரேன்,
இங்கே நாரதர் பாரு, அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. உலகத்திலேயே மிக கொடிதான பாவம் என்ன? 2 தான். என்னென்ன? கொலை கூட பண்ணிடலாம், அதுக்கு கருணை மனு போட்டு மன்னிப்பு வாங்கிடலாம். ஓ, அதுக்கு கூட வேற மாற்று. மன்னிக்க முடியாத பாவம் 2 என்னடான்னா? என்னென்ன 2? 1 தூங்குறவனை எழுப்புறது. தூங்குறது இது நான் சொல்லலத. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மயானத்துல நின்னு புலம்பிருக்கான். 56 தேசத்தை ஆண்டவன். என்ன சொன்னா? என்ன? தரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினா, தரணியில் 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 படுத்தவரை தட்டி 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 எழுப்பினா. அப்ப தட்டி தட்டி நான் எழுப்புனா, நான் அந்த பாவமாடா செஞ்சேன், என்னை கொண்டாந்து அப்படின்னு அவனே சிவங்கிட்ட புலம்பிருக்கான்னா, தூங்குறவனை எழுப்புறது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம். இனிமேல் யாரும் தூங்குறாலும் எழுப்பாதீங்க. அதே மாதிரி இன்னொரு கொடிதான பாவம் இருக்கு. என்ன? ஒரு ஆணும் பெண்ணும், அது யாரோ எவரோ, அவங்க சந்தோஷமா இருக்க நேரத்துல போய் எட்டி பார்க்கறது, இடைஞ்சல் பண்றது, கதவு ஓட்டையில கண்ணை விட்டு பார்க்கறது, கல்லை எடுத்து அவங்க மேல எரியறது, 10 பேரை கூட்டி அது இங்கே வர என்ன செய்றாங்கன்னு பாரு அப்படிங்கிறது. அப்புறம் அவங்கள பத்தி வண்டியில 10 வண்டியில பேசிக்கிட்டே போறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யப்படாது. அது செஞ்சா உலகத்திலேயே மன்னிக்க முடியாத பாவம். சூப்பர் சூப்பர். அவன் ஜோலி என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போகணுமே தவிர ஜோலியும் பார்க்க கிடைக்கல மூடிக்கிட்டே அலைய வேண்டியது. எவன் ஒருவன் இந்த உலகத்திலேயே நான் யோக்கியன், தப்பே பண்ணாதவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, சரி, அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம். முண்டைக்கு வாய்ப்பு கிடைச்சா குமுறி எடுத்துருவேன். எத்தனை ஆளா இருந்தாலும் அந்த சொல்லி பார்க்கத்தான் சொல்லுங்க. இதுல நான் கௌரவமானவன் அதெல்லாம் சொல்லப்படாது. எல்லா நல்லவனுக்குள்ளும் ஒரு கெட்டவன் இருக்கிறான். எல்லா கெட்டவனுக்குள்ளும் ஒரு நல்லவன் இருக்கிறான். எப்ப அவன் தலை வெளியே தூக்குறானோ அவன் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மகாத்மாக்கள் உலகத்துல யாரும் கிடையாது. அதனால என்னண்ணே வாங்கிக்கோங்க. சீகம்பட்டியை சேர்ந்த வாட்டர் சர்வீஸ் பேரு கோவிந்த டீசல் மெக்கானிக் கோவிந்தராஜ் அருமை அண்ணா அவர்கள் சார்பாக இங்கே பாபுநாதன் நடிக்கும் அருமை ஐத்தான் அவர்களுக்கும் எனக்கும் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். போனி உன் கையில் ஆயிருக்கு. இதை ஏன் இந்த விஷயத்தை மட்டும் அழுத்தி நான் சொன்னது காரணம் என்னன்னா, அதாவது அது ஒரு இடத்துல ஒரு விலை மாது, அவ வந்து தாசின்னு சொல்லுவாங்க, அது தோழி இல்லையா? அவளுக்கு அந்த நாட்டில் என்ன தண்டனை கொடுத்துருக்கான், எல்லாரும் சுத்தி நின்று கல்லால் அடிச்சு கொள்ளுங்கடா, ஐயா இவ்வளோத்தான் கல்லில் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மகா பெரியவர் உட்கார்ந்துருக்கார். அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது சரி. அவர் உட்கார்ந்துருக்கார். அவர்கிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க, நீங்க சொல்லுங்க, அவளை கல்லில் அடிக்கிறாங்களே இது பாவம் இல்லையா? அவர் என்ன சொல்லுவார், பாவம் அடிக்காதீங்கன்னு சொன்னா அந்த நாட்டு சட்டத்தை அவர் மதிக்காம போனதா அர்த்தம். சரி, அடிச்சு கொல்லுங்கன்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு பாவம் செஞ்சதா அர்த்தம். 2. ஆனா அதை காப்பாற்றணும், அதை சூசகமா அந்த சட்டத்தை மதிக்கிற மாதிரி அழகா சொன்னார். எப்படி? எவனொருவன் நான் தப்பே பண்ணாதவன் சொல்றியோ அவன் அவளை கல்லால முதல்ல அடிங்கன்னா. முதல்ல கண்ணை மூடி முழிச்சு பார்த்தாரு, ஒரு வயல மங்கம் இல்லை. அது சரி. அவ்வளோ பேரும் அயோக்கிய பையன், அப்புறம் எப்படி அவன் அடிப்பான்? அது சரி. சொல்லுங்க தலைவா. ஸ்ரீகாந்த் ட்ரம் செட் சீகம்பட்டி நம்ம கலைஞர்கள், அவங்களும் ஒரு கலைஞர்கள். கலைஞர்களை பாராட்டுவது கலைக்கே மிகச்சிறந்த பாராட்டாக அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். 50 ரூபாய் நம்முடைய வழங்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கல்லில் அடிக்கிறதுக்கு எவனுக்கு யோக்கியது இல்லைன்னு தெரியுது. அப்போ ஒருத்தர் கூட இல்லை. அப்புறம் என்ன மயத்துக்கு அதை பற்றி பேசணும் அவங்க? இதையே தான் நானும் கேட்குறேன். எதுக்கு இந்த வேலை செய்யறாங்க? ஷெருப்டே அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், சிக்குறாங்க இல்லை. அப்புறம் பேசிக்கிறேன். அதை இப்போ நீங்கள் நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. அவருக்கு கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காடால பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்னு சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க. ரசிக சோதர சகோதரர்களை வணக்கம். கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. அப்படி போட்டா நீங்க பின்னால போகாதீங்க, நீங்க பின்னால அரங்கத்தின் பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னால போகாதீங்க,
நடிகளுக்கு தொந்தரவு கொடுக்காடுங்க ஒன்னும் புண்ணியம் முன்னாடி வந்தவர் முடியும் வருகிறது என்ன நடக்குதுன்னு கவனிங்க நீங்க முன்னாடி வந்த வீட்டுக்கு வரைக்கும் நீங்க என்ன நடக்குதுன்னு கவனிங்க மாசம் நாளை நாடகத்தை பார்த்துடுங்க கலக்கு மதிப்பு தரணும் நாடக கலக்கு மதிப்பு தரணும் நாடக கலக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும் கலக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும் தமிழ் விளக்கெடுங்க வேற கவிக்குயில் சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும் விளக்கெடுங்க வேலை கவிக்குயில் சொல்லெடுத்து வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும் உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க பாட்டுக்களை கேட்டிடுங்க சொல்லாமையா இருந்துடுங்க சவர சவரிகள் வணக்கமுங்க 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 முதல்ல நோட்டீஸை வாசிச்சுக்கிறேன் இன்னைக்கு தான் அண்ணன் ட்ரிபிள் கே அண்ணனுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்திருக்கும் எப்படி திடீர்னு ஆடியோ மட்டும் போயிட்டு இருக்கு லைட்டு வெளிச்சத்தை காணாம இருட்டில் புழு பழம் படுத்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஆக உள்ள லைட் இல்லையாப்பா உள்ள லைட்டை தான் போட முடியும் இனிமேல் எக்ஸ்ட்ரா லைட் வேண்டாம் புதுசா லைன் கொடுக்க முடியும் உள்ள இருக்கின்ற லைட்டை போதுமா நான் இலக்கணமாலாம் பேசணும் போல இருக்கு திருச்சி மாவட்டம் அப்பா நோட்டீஸ் படிக்கும்போது ஆஃப் பண்ணக்கூடாதீங்க நான் வெளிச்சல படிக்கிறதே கஷ்டம் ரொம்ப திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் செய்கம்பட்டி கிராமம் ராயம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சின்னமாரியம்மன் கோவில் திருவிழா கழுகு மரம் பிடுங்கும் விழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலையங்களே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு நாவனா ஆர்ஆர் வினோத்குமார் கவுண்டர் தலைமையிலும் திரு பூவனா வேணா கணேசன் பூசாரி ராயன்பட்டி அவர்கள் முன்னிலையிலும் இங்கு நடைபெறுகிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் இது விமர்சையாக இங்கே நடைபெறும் அன்பர்களே. நாடகத்தில் பங்கு வரும் நடிகர் நடிகர் மாமணிகள் தென்னக மேடுகளுக்கும் வெற்றி முரசு ஒட்டி கொடுக்கும் நடிப்பிசை நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற புதுகை சிஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தம் அடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலினுடைய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வள்ளியாக அடிக்க சமயபுரமா போய் அங்கே கோயில் வாசலை மொட்டை அடிக்கிறதுக்கு பதில் அந்த பிள்ளை வீட்டு வாசலை மொட்டை அடிச்சு போட்டு வா. என்னங்க சொல்றீங்க? சமயபுரம்ங்கிற அமையபுரம்ங்கிற சமயபுரமா? ஓ ஆடி வெள்ளிக்கிழமை உனக்கு ஆத்தா ஞாபகம் வந்துருச்சா? வெள்ளிக்கிழமை நல்ல வேலையா போச்சு. சமயபுரம் இல்லப்பா அமையபுரம். சரி சரி சரிதானா? கே நந்தினி அவர்கள் இங்கே வள்ளியாக அடிக்க காத்திருக்கிறார்கள். அவருக்கு இணையாக வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டி கொடுவரை காத்திருக்கிறார். என்னங்க சொல்றீங்க? கச்சை கட்டி கொடுவரை காத்திருக்கிறார். என்னங்க சொல்லு? என்னையா கோமணமா கட்டிட்டு கோமணமா? ஏய் கச்சை கட்டுறதுனா கோமணம் கட்டுறது இல்ல, வரிஞ்சு கட்டிட்டு வர்றது. அம்மா கோமணத்தை வரிஞ்சு கட்டணும்ல, இல்லைன்னா கீழே விழுந்துரும்ல. கொடுமையாக கோமணத்தை கட்டி அந்த மனுஷன் வீணையை சொல்ல போட்டு வந்துன்னா பார்க்குற மாதிரி இருக்குமாடா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நல்லா என்ன அவர் என்ன கருப்சாமி வேஷமா விட போறாரு? அது வரல, வரிந்து கொட்டு வருவது, அப்படி வரிந்து வெட்டி கொண்டு வருவது சண்டைக்கு சண்டைக்கு அப்படி சொல்லிடணுப்பா. அன்பு உடனுறவா சகோதரர் இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பாராட்டுதலுக்குரிய உங்கள் அபிமான செலவர் உடுப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கே நாரதனம் அடிக்க காத்துள்ளார்கள். இப்போ நம்ம நாடே கச்சை கட்டுறதுன்னா வரைஞ்சு கட்டுறதா கோமணம் கட்டுறதா அப்படி குழப்பத்தில் இருக்கு பார்த்தியா? அது சரி. அப்படி சொல்லி குழப்பத்தில் தான் உங்களெல்லாம் ஏமாற்றி வச்சுருக்கோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கள் ஏரியாவில் ஒரு கிழவி இட்லி கடை போட்டுருந்துச்சு. சரி, அது சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, இப்போ வரைக்கும் அது சேவையாக சின்ன பிள்ளைகளுக்கு பசின்னு வந்தால் அவன் பட்னியாக போயிடக்கூடாது, காலையில் வேலைக்கு போகிற தாய்மார்கள்லாம் அதுங்களுக்கு சமைச்சு போட முடியாதுங்கிறதுக்காக டெய்லி 10 காசுக்கு இட்லி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 10 காசு இப்போ செல்லவே செல்லாது. ஆனால் 10 காசுக்கு இட்லி கொடுத்த ஒரே கிழவி அதுதான். அது சாக வரைக்கும் அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. 10 காசுக்கு இட்லின்னு கேட்பாங்க வந்து பிள்ளைய
10 காசு கொடுத்தாலும் சரி, 1 ரூபா கொடுத்தாலும் சரி, அதுக்கு 5 இட்லி தட்டில் வச்சு சாம்பார் ஊற்றி விட்டுரும். ஒரு சட்னி ஒரு சாம்பார், அவ்வளோதான். அதனால செய்ய முடிஞ்சுது. அதில் 4 பேர் கொடுக்குற காசில் தான் அது வகுத்தையும் கழுவிக்கிட்டு அந்த ஊரில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கும் இது ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட கெட்ட நேரம் பாரு, எதுக்கு ஒரு ஹோட்டல் போட்டேன், ஒருத்தன் பெரிய கடையாக போட்டு இட்லி 5 ரூபான்னு போட்டேன். போட்டு 16 வகை சட்னி கலர் கலராக வச்சு ஊற்றுனேன். சரி, நம்மால் பார்த்தாங்க, 10 காசு இந்த கிளவி வெறும் சட்னி சாம்பார் ஊற்றுது, 16 வகை சட்னி 5 ரூபா இட்லினா பரவாயில்ல, அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு போனாங்க. அது சரி. இந்த கிளவி என்ன ஒன்றும் பாவம், ஒருத்தர் 2 பேர் போனான்னு பார்த்தோம், 10 பேர் போனால் 20 பேர் போனேன். கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிளவி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், டக்குன்னு இந்த ஹோட்டலுக்காரன் 6 மாதத்திற்கு இட்லி இலவசம்ட்டான். என்ன 6 மாதத்துக்கு? ஏன் போவான் இந்த கிளவி கடைக்கு? ஒருத்தனும் கிளவி இலவசம் இங்கே 10 பைசா இல்லை, அங்கே இலவசம்ல 16 வகை சட்னி குமிஞ்சிட்டேன் அந்த கடையில் ஹோட்டலில். இந்த கிளவி வறுமையில் ரொம்ப அடியாகி ஒருத்தரும் 10 ரூபா கொடுக்கல. இருந்து பார்த்துச்சு, கடையை மூடிடுச்சு. 6 மாதத்துக்கு இலவசம் இட்லின்னு போட்டான்ல. ஆமாம், 6 மாதம் முடிஞ்சு 50 ரூபா இட்லின்னா. ஒரு இட்லி 50 ரூபான்னா. நம்மளால் பார்த்தேன், கடை 50 ரூபா கொடுத்து ஒரு இட்லி வாங்குவாங்களா? பேசாமல் இந்த கிளவிட்டே போய் நம்ம வாட்டுக்கு 10 காசு அப்படின்னு திரும்பி வந்தாங்க. அந்த கிளவி உசுரோடு இல்லை. என்னாச்சு? நீங்கள் எவனுமே ஒரு 10 ரூபா கொடுக்கலன்னா அவள் எப்படி வாழ்வா? கிளவி செத்து போனான். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லையே, 50 ரூபா இட்லினாலும் அவன்கிட்ட வாங்கி தின்னுதான் ஆகணும், 500 ரூபா இட்லினாலும் வாங்கி தின்னுதான் ஆகணும். அதுதான் நம்ம செல்ஃபோனுடைய நிலைமை இன்னைக்கு. என்ன செல்ஃபோனுக்கு? இன்னைக்கு ஜியோ கம்பெனிக்காரன் அதைத்தான் செஞ்சிருக்கேன். ஆமாம், ஆரம்பத்தில் இலவசம்னா போய் குமிஞ்சிங்க, சிம்மை கொடுத்தனே 1 வருஷத்துக்கு பிரியினா இந்த இட்லி விற்ற கிளவி ஏர்செல் செலவு சேர்த்தே போச்சு. இன்னைக்கு எங்கே போவிய நக்குன மாதிரி அவங்ககிட்ட தான் போகணும். நம்மளை பூரா குடிமையை பிடிச்சி கையில் வச்சிருக்கான். சூப்பர். இன்னும் போகும், இன்னும் என்னென்ன போகுதுன்னு பார். நம்மால் என்னைக்கு இலவசத்துக்கு தலை சாஞ்சு போகிறானோ அன்னைக்கே அவன் கொல்லிக்கட்டை எடுத்து மண்டையை சொரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். கொல்லிக்கட்டை அப்போவே சுதாரிச்சு இலவசம் வேணாம், 10 காசுக்கு வாங்குற இட்லி போதும்னு நினச்சிருந்தான்னா அந்த கிளவியும் உயிரோடு இருந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம நாடு போகிற தர்மமும் நினைச்சிருக்கேன், பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்னும் எது வரைக்கும் போதுன்னு. ஆனால் நம்மால் போய்த்தான் தெரியும் வேறு வழியில். 10 காசுக்கு சிகரெட்டு விற்கலே வாங்கி குடித்தோம், இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்கலே வாங்கி குடிக்கத்தான் செய்யறான். வேண்டாம்னு விட முடியுதா? இதுதான் ஒரு மனிதனை பழக்கப்படுத்துவது, அவனை அதை அடிமைப்படுத்துவது. அதைத்தான் விவரமா அவன் செய்யறான். ஒரு இடத்துல 12 ரூபாயும் விற்கிறான். அதற்கு அடுத்தபடியாக இங்கே பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள். 6 மணி சக்கரவர்த்தி, மெல்லிசை திலகம், அன்பு மாப்பிள்ளை, கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் அண்ட் பின் பாடல்.
அருமை அருமை. நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. ஏன் இப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார்ட்ட உட்காந்துருக்கீங்க? பிள்ளையார் அப்புறம் பல்ட்டி அடிக்கும் பிள்ளையாரு. என்ன நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்காங்களே? எந்த நாடகம் தாக்க பார்க்க வந்திருக்காங்க? நாடகம் பார்க்க வந்தா கலகலப்பா கைதட்டி ஒரு ஆரவாரப்படுத்தி விசில் அடிச்சு அப்படி உட்காந்துருக்கேன். அப்பதான் என்ன இந்த ஆடி மாச காத்துக்கு ஆளை போட்டு அமைக்கப்படுறான். அசத்திரம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆளை போட்டு அருமையான ஒரு பாடல். சிட்டுக்குருவி முட்டை எடுத்து ஆம்லேட் போட்டு அதில் ஆம்பாயில் போட்டாலும் அவ்வளோ பிரிச்சு தான் வரும். சிட்டுக்குருவி முட்டையில் முத்தம் கொடுத்து சேர்ந்திர கண்டேன் என்ற பாடலை மிக அற்புதமாக அவர் இசைத்தார். அந்த இசைக்கு உயிர் ஊட்டினார் பாருங்க என் தம்பி மோகன்தாஸ். மோகன் அப்படியே தொப்பியை நோண்டிட்டான். கண்ணு ரெங்குற மாதிரி அப்படியே தொப்பியை மட்டும்தான் நோண்டுறான் பாவம். அந்த பழக்கம் தான் ஆரம்பத்திலிருந்து அவன் பழகினது. ஏன்னா இன்னைக்கு நாடக உலகத்தில் முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் யாரான்னா அது என் தம்பி மோகன்தாஸ் தான். மியூசிக் காலேஜில் படிச்சுட்டு, ஆனால் மியூசிக் காலேஜில் படித்தவன் பூராமே நாடகத்துக்கு வாசிக்க முடியாது. அது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அதை படிக்கலாமே தவிர கைக்கு வழங்காது. அது நாடக பாணிங்கிறது தனி, அது அசுர பாணி கண்டிப்பாக. ஆனால் அதை ரெண்டையும் கச்சேரி பாணியும் நாடக பாணியும் ரெண்டையும் கலந்து வாசிக்கக்கூடிய ஒரே ஒரு தம்பி யாரான்னா என் தம்பி மோகன்தாஸ் தான். அதுவும் அவன் பிறந்த மண் ஆவடையார் கோவில், ஆத்மநாத சாமி இருக்கக்கூடிய இடம். அவருடைய பிறந்த இடத்துடைய மகிமை நம்ம அண்ணன் ட்ரிபிள் கே கண்ணன் இருக்கார் ஒத்தக்கடை. அந்த ஒத்தக்கடைக்கு பக்கத்தில் திருவாதூர்னு ஒரு ஊர். அந்த திருவாதூரில் இருந்து ஒருத்தர் மாணிக்க வாசகர்னு கிளம்பி அரிமத்திர பாண்டியன்ட்டு அமைச்சராக இருந்தவர். அப்போ குதிரை வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறாங்க. குதிரை வாங்க வந்தவர் இங்கே வந்தார். குருந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து யாரோ ஒருத்தர் சிவ போதகர் கேட்டு அதில் அப்படியே மனசு உருகி, இன்னும் என்ன தப்பு நம்ம குதிரை கழுதையை வாங்கினேன், இந்த காசுக்கு ஒரு சிவன் கோயிலை கட்டிவிடுவோம்னு ஆவடியார் கோயிலில் அந்த கோயிலை கட்டிவிட்டேன். திருவாதூர்லேருந்து வந்து ஆவடியார் கோயிலில் ஒருத்தர் சிவனுடைய ஆலயத்தை கட்டுறார். அந்த ஆலயத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? என்ன? அந்த கோவிலிலே சிவலிங்கம் கிடையாது, சரி, கொடிமரம் கிடையாது, பலிபீடம் இல்லை. இதெல்லாம் இல்லையே அந்த கோயில், என்ன அதிசயம்னு பல பேர் யோசிச்சாங்க. அதெல்லாம் யோசிக்கிறதுக்காக ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னங்க பெரிய விஷயம் இல்லைங்கிறியா? பட்ஜெட் ப்ராப்ளம். பட்ஜெட் ப்ராப்ளம்னா மாணிக்க வாசகர் கொண்டு வந்த காசுக்கு அவ்வளோதான் கட்ட முடிஞ்சு, அதுக்கு மேலே காசு இல்லை. கோயிலெல்லாம் கட்டிட்டாரோ அதுக்கு. ஆமாம், அந்த கையை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது பாதியில் நின்று போச்சு. பட்ஜெட் ப்ராப்ளம் தான். அதுக்குள்ளாண்டி கோயிலை கட்டிட்டு வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் அங்கே உருவ வழிபாடு இல்லாவிட்டாலும் ஆத்மநாத சுவாமி, ஆத்மாவே சிவனாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஆலயத்திலிருந்து வந்த என் அன்பு தம்பி ஒரு நாள் கூட அந்த கோயிலுக்குள்ள போயிருக்க மாட்டான். ஏன் காரணம்? நான் படிக்கிற காலத்துல அங்க உள்ள போய் தான் படிக்கிறது. படிக்கிற காலத்துல எதுக்கு உள்ள போனா? வாத்தியாருக்கு தெரியாம அங்க போய் ஒளிஞ்சிருந்திருக்கான் பள்ளிக்கூடத்துல. ஒரு ஓய் அங்க படிச்சு கிழிச்சாரு. இல்லங்க, மடப்படியில சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அதுக்காடா என் அன்பு தம்பி ஆவடியார் கோவில் மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கமன், டோலக்கன், தபேலா, தொப்பி.
அருமை 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 மிகச் சிறப்பான ஒரு வாத்தியம். ஏன்னா உயிரை கொடுத்து வாசிக்கிற வாசிப்பு. அதில் எத்தனை ததி கிடத்தான்? தத்திங் கிட்டத்த தத்திங் கிட்டத்த தத்து கிட்டத்த தத்து கிட்டத்த தத்திங் கிட்டத்த தத்திங் கிடத்த. இதெல்லாம் எதுக்கு? இதான் இது நேரத்தை சுருக்கி அடிச்சிருக்கேன். பஞ்சஜாதி சதி கிடத்து அடிக்கிறதுல தம்பி கெட்டிக்கிறேன். இல்லை இதில் எதுக்கு? இதுதான் அந்த ததிக்கணம் தான் அந்த சோத்துக்கு ததிக்கணத்தை போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இதாக்கா சோத்துக்கு ததிக்கணத்தை போடக்கூடாது. இந்த ததிக்கணத்தை இல்லைன்னா அந்த ததிக்கணத்தை தான் போட்டாங்க. அருமையான வாத்தியம், வாழ்த்துக்கள். ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி பல வாத்தியப்புகள் அருமையனன் செல்லியம்பட்டி சார்ந்த எஸ்டி முத்துராஜ் அவர்கள் ஆல் ராம். தீம் 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 தீம். ஏடு குச்சிங்கிறேன். உரிமை மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் முடியும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அருமையான வாத்தியம். அது ஜாமானுக்கு தக்க மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஒன்றும் குறையில்லை. தாளம் லய சக்கரவர்த்தி என் அன்பு மாமா அரசர் குலத்தை சார்ந்த என்னுடைய உயிரிலும் மேலான என்னுடைய தாய் மாமன். எது எங்கள் மாமன் என் கூட இருக்கிறது எனக்கு பெரிய ஒரு தெம்பு. எப்படி சொல்றீங்க? எங்கள் அம்மாவோட பிறந்தவர் அம்மையா. இன்னைக்கெல்லாம் அம்மையான்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஆமாம் ஆமாம், அம்மையான்னா தாய் மாமின்னு அர்த்தம். அவர் ஏன் இந்த நாடக தொழிலுக்கு வரணும்னு தலையெழுத்துன்னு கேட்டிங்கன்னா, ஏன் என்னால் தான் வந்தாப்புல. ஏங்க மருமையை நாடக உலகத்துக்குள்ளே போயிட்டான், கெட்டுக்கிட்டு போயிடுவானே. சரி, அவனை விட்டுறக்கூடாது, பாதுகாக்கணும்னு இந்த சிறு மூட்டையும் தாளத்தையும் தூக்கிட்டு என் பின்னாடியே அலைஞ்சு வேற வழி இல்லை. ஒன்றும் அவர் வழிக்கு நான் போகணும், இல்லைன்னா என் வழிக்கு அவர் வரணும். அது சரி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாக இருந்தாருங்க மாமே. என்னுடைய அன்பு மாமா, என்னுடைய சகலை.
இல்லைங்க மாமன் தான்டா. ஒண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க இல்லைன்னா சகலைன்னு சொல்லுங்க. மாமன் தாய் மாமங்கிறனால அம்மா கூட பிறந்தவர் மாமன். அப்புறம் எப்படி நீங்க வந்து சகலை சகலை ஒரு முறைக்கு வருது அந்த மாதிரி. அது என்ன ஒரு முறைக்கு வருதுன்னா அது ரெண்டு தண்ணியை போட்டு ஒரு இடத்துல உலங்கி விட்டாங்கன்றாவி. சரி பாதுகாப்புக்குன்னு வந்தவர் பாஞ்சிட்டாப்புல. அப்புறம் என்ன பண்றது இருக்க நீங்க ரெண்டையும் தண்ணி போட்டது சரி. அந்த பொண்ணு என்னாச்சு? அதுவும் தான் இல்லைன்னா கம்பெனி கொடுக்க முடியாதுல்ல. 2 வயலு முரட்டு பயலுக களி போனன்னு தூங்குறவங்க தானே. அரசர் குலம் கீழ் பாதி சோதி அவர்கள் தாளம் பூதி பாபுநாகன் எடுத்து உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றென்றும் பெற காத்து கொண்டிருக்கும் உங்களில் ஒருவனான ஆர்பி அரியரனாகிய நான் இங்கே பப்புன் காமிக்கு பொம்பளை வருஷம் அம்பையாறு போக்குவரத்து எல்லாம் நான் தான் பெரிய வடிக்க அடைச்சாகன என் வேலை. ஆமாம், என்னோடு இணைந்து இங்கே நாட்டியம் ஆட வந்திருக்கின்றார் நடன சிங்காரி நாட்டிய ஒய்யாரி ஆடல் அரசி அபிநய சுந்தரி அடடா புதுவை சார்ந்த ரசகுல்லா ரசகுல்லா ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. அவ்வளோதான். மானு தேனே கட்டிப்புடி கட்டியா பிடிச்சாலும் சரி கூழா பிடிச்சாலும் சரி தான். யாரு அவன் கூழா இருந்தாலும் கரைச்சி குடிச்சு போயான் மோகன்தாஸ். ஐயோ அதுக்கு பிரச்சனை இல்லை. அதை வாயை வச்சுனாச்சும் சாப்பிட்ருவேன். தூங்கிடுறேன், அதுதான் ஒரு பிரச்சனை. அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஒளிபெருக்கி மிகச் சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு வேலவன் சப் சர்வீஸ் வேலவன் கருத்து நிறைந்த ஒரு பாடல். நான் கூட தம்பி என்னமோ பாட்டு பாட போறாதுன்னு நினைச்சேன். பிள்ளை ஞானஸ்தைங்க, அருமையான பாடல்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறேன். மிக அற்புதமான ஒலிபெருக்கி. நான் வந்ததுலேருந்து உங்களை அந்த பக்கம் திரும்பியே நான் பார்க்கல. நீங்கள் கூட நினைச்சிருப்பீங்க என்ன அண்ணே நம்மளை திரும்பி மதிக்கலையோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வேலையும் இல்லை. ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தா தானே அது சரி. ஏற்று இறக்குனா தானே திருப்பணும். கிளீனாக வச்சிருக்காப்புல தம்பி. ஏற்ற சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு தரம் சொல்லுவேன். காலையில் நாடகம் முடிஞ்சோடனே ஜாமான வண்டியில் ஏற்றுப்பா நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லுவேன். அப்போ நம்ம ஏற்றிக்கிட்டு கிளம்பிடுவோம். எத்தானா அது வரைக்கும் நீங்கள் தைரியமாக நினைக்கலாம். காலையிலே உடனே அவுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு காசு தர்றது யாரு? அட ஒரு ஆள் இருந்து வாங்கிட்டு போக முடியாது. இப்போ அந்த விளக்கமாமா உனக்கு கேட்டாங்க. மிக அருமையான ஒளிபெருக்கி. மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரிய ஒரு நாடக அமைப்பாளர் எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளையாகிய அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த வழியில் கொண்டு சிறப்பாக நடாத்தி கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நோட்டீஸ் உபயோகமாக செய்திருக்கின்ற ஆர்கே குமார், ஸ்ரீமுருகன் லேத் அண்ட் வெல்டிங் ஒர்க்ஸ், உசலை ஊரணி KR பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் ராயம்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு அருமையான சாப்பாடு, வயிறார நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி நம்ம நாட்டுக்கோழி தானே, வெளிநாட்டு கோழி இல்லையா? அப்புறம் என்ன மிகச்சிறப்பாக வெளியூர் வெளியூர் கோழிங்களா என்னன்னு தெரியல எனக்கு. வெளியூர் கோழி இல்லை, நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி பரவாயில்ல. நான் அசைவம் இன்னும் ஒரு 18 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். ஆடி 18 வரைக்கும். ஆமாம், நம்ம வீட்டு சாமி கும்பிட்றது. அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பெரிய வள்ளுவதுக்குன்னு 1/2 கிலோ 1 கிலோ திங்கிற ஆள் கிடையாது. ஏன்னா அவ்வளோ முடியாது. இலையில வச்சு மோந்து பார்க்குறதேன். அது என்னமோ அதில் பெரிய ஒரு ஈடுபாடு எல்லாம் போச்சு. அது சரி, நல்ல சாப்பாடு. நான் சாப்பிட்டா தான் இல்லை, என் பிள்ளைய உட்காந்து சாப்பிட்டு வந்துச்சு, முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போகும். தெரியுமே, அருமையான சாப்பாடு. அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்து, மேலும் இந்த நாடகத்தினை ஆனால் ஜோதி முகத்தில் மட்டும் தெரியல, இங்கே தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது மதுரை ஒத்தக்கடையை சார்ந்த அருமையின் ட்ரிபிள் கே தமிழ் சேனல் உரிமையாளர் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணே விஎஸ்கே வள்ளி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் கேட்குறேன். இந்த நாடகம் அவங்கள்ட்ட கேட்குறீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இந்த நாடகம் தேவையா? இந்த மண்டையை பொழுது என்ன பேசி அப்புறம் நம்ம கலெக்ட் ஊத்தியமா பார்க்குறோம். எதை எடுத்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நாடகம் உங்களுக்கு தேவையானு கேட்டா என்ன சொல்றேன்னு முழுசா கேளுங்கய்யா. நம்மளுக்கு நாடகம் தேவை. நாடகம் தேவையில்லைன்னா நம்ம சோத்துக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு தேவையில்லைதான். நாடகம் தேவையானா ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்கல. இந்த நாடகத்தின் தேவை என்ன? நாடகத்துடைய தேவை என்ன? நாடகம் எதுக்காக வைக்கிறோம்? சாமி கும்பிட வைக்கிறோம். ஆமா. இன்னொரு விஷயம் இதுல பெரிய ரகசியம் இருக்கு. என்ன? அந்த காலத்துல இந்த திருவிழா வச்சதுக்கு காரணமே சாமி கும்பிடுறதுக்கு மாத்திரம் அல்ல, அதுல 2-3 நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. எப்படி? இந்த குடும்பத்துக்குள்ள அங்காளி பங்காளி மாயமச்சனை வீட்டுல சண்டை சச்சரவுகள் இருக்கான், பேசிக்காம இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கூட பேசிக்காம இருப்பேன். அப்ப இந்த திருவிழாங்கிற பேர்ல அவங்க எல்லாம் ஒன்னா சேரும்போது
அந்த சண்டை சச்சரவெல்லாம் மறந்து மனசு மாறி மனசு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க, வீட்டில் கை நினைப்பாங்க. இந்த மாதிரி உறவுகள் ஒன்று கூடுங்கிறதுக்கு தான் இந்த திருவிழாக்கள். இன்னொன்று, இந்த திருவிழாக்களே பெண் பார்க்கும் படலமாக இருந்தது. எப்படி? பெண் பார்க்குற இடமா அது. அந்த காலத்தில் பிள்ளைய சடங்காயிருச்சு, பெரிய மனுஷி ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டான். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் கூட அந்த பிள்ளைய கதவு சந்தில் தான் நின்று தண்ணி கொடுக்குங்க, முகத்தை கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற காலத்தில் இந்த திருவிழாக்களை எதுக்கு வைக்கிறதுனா, அந்த திருவிழா வச்சோடனே அந்த இருக்க ஊரில் இருக்க வயசு பிள்ளைங்க ஊரா நல்லா சீவி சிங்கி அரைச்சி பொட்டு வச்சு பூ வச்சு சேலை கட்டி புடவை கட்டி பாவாடை தாவணி போட்டு அப்படி மந்தில் வந்து உட்காந்துருங்களாம். அப்போ பெரிய மனுஷங்க அக்கம் பக்கம் ஊர்லேருந்து வரவங்க பாப்பா, இது யார் வீட்டு விளையாடாதே, அடா என்ன வீட்டு அடாடா ராமசாமி பேத்தியாடா, அட கந்தசாமி மேடா, அப்போ அதே இந்த பயலுக்கு இந்த பொண்ணை பேசலாமேடா, அந்த பயலுக்கு இந்த பிள்ளை எடுக்கலாமே. இப்படி பெண் பார்க்கும் படலமாக திருவிழாக்கள் இருந்தது. இன்னைக்கு அடிதடிக்கே உரித்தான இடமாகி போச்சு திருவிழா. அன்னைக்கு சொந்த பந்தம் பூரா ஒன்று கூடுனா, இன்னைக்கு என்ன செய்யறான், போன வருஷம் திருவிழாவில் கல்யாணம் அடிச்சு விட்டானே, இந்த வருஷம் வருவேன் தாயில்லை, அவனை மண்டையை புழக்காம வர்றதில்ல. இதுக்காகவே திருவிழா ஏற்பாடு பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சும்மா அடிச்சு உறவுகள் ஒன்று கூடும் இடமாகத்தான் திருவிழாக்கள் இருக்கணுமே தவிர உறவுகள் வேறுபடுவது திருவிழாக்கள் அல்ல. அதனால அதுகளை செய்யுங்க. குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைனா விட்டு கொடுத்து போறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை. காலையில் குளிச்சுவிட்டு தலையை தொட்டிட்டு வந்தேன், தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கலான்னு பார்த்தேன், தேங்காய் எண்ணெய் பாட்டில் கீழே வச்சு வந்திருக்கேன். டப்புன்னு காலில் உதச்சி தட்டி விட்டு எண்ணெய் உரம் கொட்டி போச்சு. யாரு? இப்போ நான் காலில் வச்சு தட்டி விட்டுட்டேன். எனக்கு கோவம் வருது. என்ன மயத்துக்கடிங்க தேங்காய் எண்ணெய் வச்சா கீழே வச்சா ரெண்டு வாசல் நடக்கிறதுல வச்சிருக்கேன், அறிவு மயிரில் உனக்குலாம் அப்படின்னு நான் கேட்டா அவன் என்ன செய்வா தெரியுமா? உனக்கு கண்ணு முகத்தில் இருக்கா புடனில் இருக்கா, கீழே இருக்கிறது பார்த்து வர தெரியாது, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வருதா சண்டை. அடுத்து அதுக்கு நீட்டாக என்ன செய்யணும்னா நானே சரண்டர் ஆயிடணும். எப்படி? அம்மா இந்த எண்ணெய் பாட்டில் கீழே இருந்துச்சு, நான் தெரியாமல் நான் தான் தட்டி விட்டுட்டேன், எண்ணெய் கொட்டி போச்சுமா, இதை கொஞ்சம் தொடச்சி விட்டுறேன், துணி கூட நானே தொடச்சிட்றேன் அப்படின்னா அவள் வந்து சரண்டர் ஆயிடுவா. விடுங்க, நீங்கள் நடக்கிற பாதையில் நான் தான் கொண்டு வந்து வச்சு விட்டேன், கன்றாவி தப்பு என் மேலே தான், நீங்கள் இருங்க நான் தொடச்சிக்கிறேன். எப்படி பிரச்சனை சால்வ்? சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் மண்டையில் இருக்க மூளைக்கு ஆண்டவன் கொடுக்குற வேலை. பிரச்சனைகளை வளர்க்கறது நம்முடைய பழக்கம் அல்ல, அதை முடிப்பது தான் பழக்கம். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இந்த நாடகம் சாமி கும்பிட வைக்கிறீங்க, சாமி கும்பிட வைக்கிறீங்க, சாமி இருக்கா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சாமி இருக்கா? சாமி இருக்கவும் தாங்க கோயிலை கட்டி நம்மளுக்கு திருவிழா வச்சு எல்லாம் நாடகம் வச்சு இவ்வளவு கூட்டி சாமி தானே அந்த ஊருக்கு முக்கியம்னு வைக்கிறான். ஆமா, ஊருக்கு ஊர் வீட்டுக்கு வீடு வரி போடுறது இல்ல. ஆமா, அவ்வளவு வரி காசு கொடுக்குறாங்கல்ல. ஆமா, நமக்காகத்தான் திருவிழா வைக்கிறாங்க அப்படின்னு இந்த ஆத்தா என்னைக்காவது 1 லட்ச ரூபா கொண்டு வந்து வந்தாங்கடா அந்த கிராமத்தில் வச்சுக்கடான்னு கொடுத்துருக்கா? அது எப்படி கொடுத்தார்? அப்புறம் எங்கடா இருக்கு சாமி? இருக்கா இல்ல ஆத்தா என்ன பேங்கா வச்சிருக்கு? அப்ப இருக்கா இல்லையான்னு கேட்டா ரெண்டுல ஒரு முடிவு தெரியணும். இல்ல ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்பேன். என்ன ஏன்னு கேட்குறேன்னா, நான் நாத்திகவாதி அல்ல, நானும் சாமி கும்பிட்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் மிகப்பெரிய சிவபக்தன், சாமி கும்பிட்றேன் தான். ஏன் இது கேட்குறேன்னா உங்கள் அறிவுக்கு வேலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆத்தால ஒரு அப்பனும் பிள்ளையும் 3 பேரும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு 10 வயசு. அப்போ அம்மா அப்பா 2 பேரும் உள்ளே கூட்டு கொண்டு போய் லிங்கத்தை காட்டுறாங்க. எவ்வளோ பெரிய லிங்கம் பார், இது நம்ம அப்பன் சிவன், நம்ம பாரம்பரிய தெய்வம், என்ன வேணாலும் கேட்டுக்க கும்பிட்டுக்க உனக்கு கொடுக்கும், கேட்கறதெல்லாம் கொடுக்கணுன்னே அந்த பிள்ளையும் நல்லா நின்று கும்பிட்டுக்கிடுச்சு. நிறைய படிப்பை கொடு, அறிவை கொடு, கல்வியை கொடு, கும்பிட்டுக்கிடுச்சு. கும்பிட்டுக்கிட்டு வெளியில் வந்தாங்க. இந்த கோயில் வாசலில் பார்த்துருப்பீங்க தெரியுமா, படிக்கட்டில் பெரிய சிங்கம் வாயை திறந்துட்டு நிற்க பார்த்துருக்கீங்களா? அந்த சிங்கத்துக்கிட்ட படிக்கட்டுக்கிட்ட வரும்போது இந்த குழந்தை அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிடுது, இங்கிட்டு வந்துரு, அம்மா அம்மா அப்பா இங்கிட்டு வாங்கப்பா, சிங்கம் கடிச்சு விடும் அப்படின்னு குழந்தை சொல்லுது. அப்போ அம்மா அப்பா 2 பேரும் சொல்கிறாங்க, பயப்படாத பாப்பா, இந்த சிங்கம் கடிக்காது, இது வெறும் கல், இது போய் கடிக்குமா உன்னைய அப்படின்னோடனே அப்போ தான் அந்த பிள்ளை கேட்டுச்சு, அப்பா இது கடிக்காது தானே, வெறும் கல் தானே. அப்போ கோயிலுக்குள்ளே அத்தந்தண்டி லிங்கம் இருந்துச்சு, அதுவும் கல் தானே, அது மட்டும் கேட்டதெல்லாம் கொடுக்கும்னே, அது எப்படி கொடுக்கணும்? அது கொடுக்கும்னா அது சாமி, இது கடிக்கும்னா இது சிங்கம், இது கடிக்காது கல்லுங்கிற, அப்போ அது கொடுக்காது கல் தானே. இப்போ அவங்க சாமி இருக்குமானா இல்லையுமானா இன்னும் சொல்ல முடியும் ஒன்று. இப்போ நான் உங்களை கேட்குறேன் இருக்கா இல்லையா, நானும் குழப்பத்தில் தான் கேட்குறேன். எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இருக்கா? ஏங்க இப்படி குழப்பம் இருக்கா? இருக்கு இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதைத்தான் பெரியோர் சொன்னான், உண்டென்றால் உண்டு,
இல்லை என்றால் இல்லை. ஊருக்குள்ள ஒருத்தன் இதே மாதிரி தெரிஞ்சிருக்கான், சாமி இல்லை சாமி இல்லைன்னு. இப்போ என்னடா செய்யணும்னா, இங்கே திருவிழா வச்சுட்டான், இவன் வேற சாமி இல்லைன்னு ஊருக்குள்ள பஞ்சாயத்தில் இருக்கிறான். இப்போ என்னடா செய்யணும்? சாமி இருக்குன்னா இன்னைக்கு முழுக்க நான் வேலைக்கு போக மாட்டேன். எது இன்னைக்கு முழுக்க? எவன் வீட்லையும் போய் கை நினைக்க மாட்டேன். சரி. சோத்துல கையே வைக்க மாட்டேன். ஆனா என் வாய்க்கு சோறு வரணும்னா போச்சுடா சொல்லிவிட்டு ஊருக்குள்ள இல்ல காட்டுக்குள்ள ஓடிட்டான். ஏன்? இருந்தா சோறு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு காட்டுக்குள்ள ஓடி போய் மரத்து உச்சியில் ஏறி உட்காந்துக்கிட்டு சாமி இல்லை சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த வழியா ஒரு 10 பேர் பாத யாத்திரை போனவங்க வந்திருக்கா. கையில் கட்டுச்சோறு கூட ஒன்றுறாங்க, சக்கரை பொங்கல், புளியோதரை, வெண்பொங்கல், தயிர் சாதம். மரம் பெருசாக இருக்கும், இங்கே அவுத்து வச்சு சாப்பிடுவோம் நிழலாக இருக்கேன்னு உட்காந்து சோத்து பொட்டலத்தை பூரா விரித்து வச்சுருக்காங்க. விரிச்சுட்டு சோத்தில் கை வைக்க போனாங்கல்ல, நிமிந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் இருந்து ஒரு 10 பேர் அருவா கத்தி ஈட்டியோட ஒடியாரான். அருவா கத்தியோட ஒடியாரன்னு பார்த்தா அவனா உட்காந்து சாப்பிட மனசு வருமா? அது சரி. சோறு வேணாம் மசூரி வேணாம்னு சோத்து போட்டத்தில் பூரா போட்டுட்டு இவங்க திடுதுன்னு ஓடிட்டாங்க. அந்த அருவா கம்பாட ஒடியாந்த முறை மரத்துக்குள்ள வந்து நின்றுட்டான். அவன் யாருறான்னா, இந்த ஏரியாவில் களவாணி போயிடுங்க. களவாண்டுட்டு வந்து அந்த மரத்துக்கடையில் உட்காந்து பங்கு உரிப்பாங்களாம். பங்கு உரிக்க வந்தவங்க கீழே பார்த்தாங்க, என்ன சோத்து பொட்டலமாக இருக்குது, இங்கே நம்மளை தவிர யாரும் வரமாட்டாங்களே. அதில் ஒருத்தன் யார் வாங்கி வச்சிருந்தான பசி நேரம் அடிப்பான் அப்படின்னு கையை வச்சான். ஒருத்தன் பிடிச்சிட்டாங்க கையை. கொஞ்சம் பொறு, அவசரப்படக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை எவனோ களவாணி பையில பிடிக்கிறதுக்காக விஷத்தை வச்சு இந்த சோத்தை கலந்து இங்கே வச்சுருக்காங்க. நோட்டம் போட்டு வந்து தின்னு போட்டு நம்ம சாகட்டும்னு நினச்சிருக்காங்க. முதல்ல அது எவன்னு கண்டுபிடிக்கணும். அப்படிங்க மேலே சத்தம் கேட்குது, சாமி இல்லை சாமி இல்லை சாமி இல்லைன்னு. பார்த்தாங்க, தாயில் இவன் தான்டா விஷத்தையும் வச்சுட்டு சாகரமா இல்லையான்னு தகவல் சொல்ல உட்காந்துருக்கான். புறா அவனை அப்படின்னாங்க. ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்து பின்னாடி கையை கட்டிட்டாங்க. இவன் சாமி இல்லையே சாமி இல்லைன்னு கத்திக்கிட்டே இருக்கான். டே சாமி இருக்கு இல்லை இப்போ பார்க்குறேன்டா உன்னையே அப்படின்னா ஒருத்தன் இம்பிட்டு புளியோதரை எடுத்து உருட்டி அவன் வாயில் வச்சு அமுக்குறான். ஏன்னா விஷம் இருந்தால் அவன் சாவான்ல, அவன் சாகலைன்னா நம்ம திம்பம்னு அவன் வயத்தில் சோத்தை வச்சு அமுக்குறாங்க. இவன் சொன்ன வார்த்தை என்ன? சாமி இருக்குன்னா சோய் என் வாய்க்கு வரணும்னு கேட்டான். வந்துருச்சா? சாமி இருக்குங்கிறான். ஒருத்தன் வெண்பொங்கலை வச்சு அமுக்குறான், இருக்குங்கிறான். ஒருத்தன் சக்கரை பொங்கல் அமுக்குறான். நினச்சா மனசுக்குள்ளே கட்டின ஒண்டாட்டி புள்ள கூட இப்படி நமக்கு ஊட்டினது இல்லையே. அப்போ தெய்வம் இருக்குங்கிறது உண்மைன்னு நம்ம ஏற்றுக்கிறோம்டான்னு அன்னைக்கு அவன் சொன்னான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இருக்கா இருக்கு, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம மனசை ஒரே பக்கமாக இருக்குன்னு நினச்சி கும்பிடுங்க. கேட்குறதெல்லாம் கிடைக்கும். தெய்வம் கொடுக்குதோ இல்லையோ, நம்ம மனசுக்குள்ளே எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். நான் அம்பானியாவேன் ஒருத்தர் நின்றான் பத்தியா? அது மாதிரி இந்த மனசு என்ன செய்யுமா, நம்ம சொல்கிறத கேட்குமா? எப்படி கேட்கும்? வேட்டி கீழே அவிழ்ந்து விழுகுது தானா. யாரும் போய் அதை எடுத்து கட்டுன்னு கைக்கு சொன்னமா? இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளை வேலை கொடுக்கும். வேட்டி எடுத்து போய் போகுது. அப்போ படான்னு போய் இந்த வேட்டி கை எடுத்து கட்டும். அப்போ நம்ம சொல்லாத வேலையவே நம்ம மனசு கேட்குதே. தினமும் நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் அறிவாளி ஆகணும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம சொல்கிறதையே இந்த மனசு கேட்காது. அப்போ சும்மா சொல்ல முடியாது. கோயிலில் போய் நின்று ஆண்டவனே நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடு, நீ மனசுக்கு நீ பாடம் சொன்னீங்கன்னா நமக்கு மீறி ஒரு சக்தி நம்ம கேட்டதை கொடுக்கும்னு சொல்லி, தெய்வம் உண்டு என்பவனுக்கு உண்டு, இல்லை என்பவனுக்கு இல்லை என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வளரணும். எல்லாதவங்க கட்டவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, எல்லாதவங்க கட்ட பணம் இல்லாதவங்க இருக்கிறவங்க, எல்லாதவங்க கட்டவங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, எல்லாருமே நாட்டில் எல்லோருமே ஊருல எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம்